ஃபேட்டி லிவருங்கிறது நிறைய பேருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேரில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிய வரும். லிவர் சுருங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதனால வர பிரச்சனைகள் தான் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி. சரி சார், இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? ஃபேமிலியில் வேறு யாருக்கும் அந்த சுகர் ட்ரபிள் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது. லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிட்னியும் சரியாக வேலை செய்யலை, ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லிவரில் கோமா ஸ்டேஜும் வரும். அது கால் வீங்கிறது அப்படின்னா கல்லீரலோட வேலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் BS ராமகிருஷ்ணா சார் தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் ஃபேட்டி லிவர் எதனால் வருது, அது வரதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்குது, முக்கியமாக நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சரி, இப்போ இந்த ஃபேட்டி லிவர் எடுத்துக்கலாமே. இந்த ஃபேட்டி லிவர் வந்து எதனால சார் உருவாகுது? ஃபேட்டி லிவருங்கிறது லிவர் செல்ஸில் கொழுப்பு டெபாசிட் ஆகிற மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவரில் இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுனால இங்கே ஃபேட் அது லிவர் செல்ஸில் சேர்றது. ஒரு சிலருக்கு இதனால சில பாதிப்பு உண்டாகும். இந்த பாதிப்பு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவருங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேரில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிய வரலாம். பட் இந்த ஃபேட்டி லிவர்னால அவங்களுடைய லிவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வேறு ஏதாவது இதனால் பாதிப்பு வருமாங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது இதனால் பாதிப்பு வந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா லிவர் சுருங்க ஆரம்பிக்கும். லிவரை சுற்றி இந்த லிவர் செல்ஸை சுற்றி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அணுக்கள் மாதிரி அதனுடைய சிமிலர் செல்ஸ் வந்து அந்த இடத்துல அதனால் லிவர் செல்ஸை பாதித்து இதுக்கப்புறம் லிவர் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அந்த லிவர் ஃபைப்ரோசிஸில் லிவர் சுருங்க ஆரம்பிக்கும். லிவர் சுருங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதனால வர பிரச்சனைகள் தான் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? ஸோ இதனுடைய ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஃபேட்டி லிவருடைய மெயின் காரணம் என்னென்னா ஒபேசிட்டி. எல்லாம் நிறைய டயட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால, மாடர்ன் ஃபுட்ஸ்னால, ரொம்ப ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது. எல்லாமே இதில் வந்து கேலரிஸ் நிறையா இருக்கும். இது எல்லாமே நம்ம இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது ஒரு மேஜர் காரணம். அதுதான் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டி லிவரோட மெயின் காரணம் அது வந்து ஒபேசிட்டி. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப டீசெண்டான கை, ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்களுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி காரணத்தினால தான் வரும். இது அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனல் டிப்ரெஷன். இது ஆக்சுவலி பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்க வரும்போது சொன்னாங்க, சார் நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, ஆனாலும் எனக்கு எப்படி கேட்பாங்க. அது என்ன பதில் சொல்ல முடியும்? அது மெயின் காரணமே ஒரு மெட்டபாலிக் இஷ்யூ அது. ஆனால் நிறைய பேர் இப்போலாம் ஃபேட்டி லிவர் வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்னு நிறைய பேர் பார்க்குறோம். சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இப்போ ஒரு மெயின் காரணமே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான். தண்ணி அடிக்காமலே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிறது சுகரை சம்மந்தப்பட்டது. சுகர் டெண்டன்சி, டயபெட்டிக் டெண்டன்சி இருந்தால் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு இந்த சிம்டம் வச்சு தெரிஞ்சுக்கலாமா சார்? பெரும்பாலும் அந்த ஃபேட்டி லிவர் ஏர்லி ஸ்டேஜஸில் தெரிய வராது. சப்போஸ் நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, நம்ம ஜென்ரல் ஹெல்த் டெஸ்ட்டில் நம்ம சுகர்ஸ் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஃபேமிலியில் வேறு யாருக்கும் அது சுகர் ட்ரபிள் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். அந்த டைமில் நம்ம ப்ரிகாஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகே, இப்போ நீங்களே சொல்லிங்க வந்து ஸ்டார்டிங்காக வந்து சிம்டம் காட்டாது அப்படின்னு. அப்போ எந்த ஸ்டேஜில் சார் சிம்டம் காமிக்கும்? இது ஃபேட்டி லிவர்லேயே நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ஸ்டேஜஸ், கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்லி நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுறச்சே கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த அளவுக்கு ஃபேட்ஸ் சேர்ந்துருக்குன்னு அது காமிக்கிறது. பட் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் 1 வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும். 2வது ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் வரும். 3வது ஸ்டேஜில் சிரோசிஸ் வரும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜில் இதில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி இப்போ ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும், நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வராமல் இருக்கணும், ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு முக்கியமாக என்ன செய்யணும்னா அளவாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ், ரொம்ப மைதா அந்த மாதிரி ரிஃபைன்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஜென்ரலாக நாங்கள் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா அட்லீஸ்ட் 5 days a week ஒரு
ஃபாஸ்ட் வாக்கிங் ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டா 45 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரிவென்டிவ் ஸ்டெப். இப்போ அதே மாதிரி 4th ஸ்டேஜ் லிவர் கேன்சர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ முன்னாடியே வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று இருக்குல்ல சார், அது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபேட்டி லிவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு சில ஸ்கோர்ஸ் இருக்குது, நாங்கள் பெல்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து எந்த அளவுக்கு இந்த டேமேஜ் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இந்த லிவர் வச்சே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கலி வி கேன் சே. இப்போ அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம், இந்த ஒரு மெல்ட் ஸ்கோர் ஒரு பர்டிகுலர் லெவல் 15 18 அந்த ரேஞ்சுக்கு வரைச்சியே இங்கே லிவரை மாற்றிடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். இப்போ லிவர் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் சொன்னீங்களா சார், அந்த கண்டிஷனில் உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஜென்ரலாக நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், டயட் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம், கொலஸ்ட்ரால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம், அது ரெண்டும் முக்கியம். ரெண்டாவது வந்து டெய்லி வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங் இல்லைன்னா ஜாகிங் 30-45 நிமிஷம் வரைக்கும் டெய்லி பண்ணுற மாதிரி. மூணாவது வந்து சுகர் இல்லைன்னா ஃபஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் வந்து வைட்டமின் இ, இதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். 3 மாதத்துக்கு அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறமும் அப்புறம் கொலஸ்ட்ரால் சுகர் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சில பேர்லாம் கால்லாம் வீங்கி இருக்கும் சார், அது எதனால சார்? அது கால் வீங்கிறது அப்படின்னா கல்லீரலோட வேலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கல்லீரலுக்கு நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா சில ப்ரோட்டீன்ஸ் அதுலேருந்து உற்பத்தி ஆகுது. அதில் ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் ஆல்புமின் ரத்தத்தில் இருக்கும். ஆல்புமின் லெவல் ரத்தத்தில் நார்மலாக இருக்கிறவருக்கு நம்மளுக்கு காலில் வீக்கம் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த ஆல்புமின் வந்து அதனுடைய சக்தி என்னென்னா ரத்த குழாய்க்குள்ளே எல்லா நீரையும் வச்சுக்கும். ஸோ தட் நம்ம பாடி சர்க்குலேஷன் இருக்கும். பட் கால்லையோ வேற எங்கேயாவது கையிலையோ வீணாக போய் அங்கே தண்ணி சேராமல் இருக்கும். ஆல்புமின் லெவல் குறைஞ்சதுன்னா அப்போது காலில் வீக்கம், உடம்புல வீக்கம் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி இல்லை சார், அது எப்படி சார் அதை தாக்குது? லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸ் வந்து மெயினாக 4 விதமான வைரஸ் இருக்குது. ஏஇ, பி அண்ட் சி. ஏ அண்ட் டி நம்ம சாதாரணமாக நம்ம ஜாண்டிஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம். அது வந்து இது தண்ணியில் யூஸ்வலி கண்டாமினேட்டட் வாட்டர்னால் வரக்கூடியது. அது ஜென்ரலாக தானாக சரியாயிடும். 1 வாரத்துக்குள்ளேயோ 2 வாரத்துக்குள்ளேயோ மிஞ்சி போனால் மேபி ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே சரியாயிடும். அது பி அண்ட் சிங்கிறது ரத்தம் மூலியமாக பரவுற வைரஸ். இதனுடைய ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து ரொம்ப நாளாக நம்ம உடம்புலேயே இருக்கும், வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இம்யூனிட்டிலேயே பி வைரஸை நம்ம இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா பி வைரஸ் அது வந்து பார்த்துக்கும். அப்படி இல்லைன்னா இதனால் நம்ம லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக அது பாதிக்கும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்மளுக்கு தெரிய வராது. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு ஆக்சுவலி தெரிய வரும். அது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? பி அண்ட் சி வைரஸ்க்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெண்டுமே ட்ரீட் பண்ணக்கூடிய வியாதிகள், சரியாக்கக்கூடிய வியாதி. ஓகே. இப்போ கல்லீரல் வந்து மேஜர் ஆர்கன் எல்லாருக்குமே தெரியும் சார். இப்போ மக்களுக்கு வந்து கல்லீரலை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்ல சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? கல்லீரலுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ஒரு முக்கியமான ஆர்கன். இதில் இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அது 2 ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமான ப்ரோட்டீன். ஒன்று வந்து ஆல்புமின், அப்புறம் ரத்தம் உறையறதுக்காக அது சில ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகுது அங்கேயே. இப்போ அந்த கல்லீரலோடைய அந்த ஃபங்க்ஷன் சரியில்லைன்னா நம்ம ரத்தம் உறையிற சக்தி கம்மியாக இருக்கும். எங்கேயாவது அடிபட்டதுன்னா இல்லை எங்கேயாவது உள்ள கொஞ்சம் ப்ளீடிங் இருந்ததுன்னா அங்கே ப்ளீடிங் தானாக நிற்காது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு இது. ரெண்டாவது வந்து கல்லீரலுக்கு நம்மளோட உடம்புல சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன் அது. ஸோ இப்போ நம்ம கல்லீரல் சரியாக வேலை செய்யலைன்னா சுகர் ரொம்ப கம்மியாக ஆகலாம், ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட பிறகு ரொம்ப அதிகமாக ஆகலாம். அந்த மாதிரி ரொம்ப வேரியேஷன் இருக்கும். கல்லீரல் இருந்தால் அது ப்ராப்பர் வேலை இருந்தால் அது சரியாக இருக்கும். மூணாவது என்னென்னா கல்லீரல் ஒரு ஃபில்டர் மாதிரி. நம்ம சிறுகுடல் பெருங்குடல்லேருந்து எப்பவுமே சில கிருமிகள் இருக்குது, அது ரத்த மூலமாக நம்ம ஜென்ரலாக பாடிக்கு பரவும். ஸோ அது ஃபஸ்ட் ஃபில்டர் வந்து கல்லீரல். இந்த கல்லீரலில் இது வேண்டாத இதெல்லாம் அது ஃபில்டர் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லிவர் கிளென்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா சார், அது உண்மையிலே பாசிபிளா? லிவர் கிளென்சிங் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு பொறுத்து இருக்கு. லிவர் கிளென்சிங் என்னன்னா ஒன்று வந்து டயட்டில் நம்ம இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கொழுப்பு இல்லாமல், கேலரிஸ் கம்மியாக, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக, அது ரெகுலராக எடுத்துகிட்டா அது ஓரளவுக்கு லிவர் கிளென்சிங். அண்ட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டில் இருந்தால். இன்னொரு லிவர் கிளென்சிங்க்கு காரணம் என்னன்னு இன்னொரு லிவர் கிளென்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வெதர் டயாலிசிஸ் மாதிரி கிட்னிக்கு நம்ம பண்ணுற மாதிரி அது பண்ண முடியுமாங்கிறது. அது லிவருக்கு ஜென்ரலாக அது முடியாது. டெம்பரரியாக நம்ம ஓரளவுக்கு செய்யலாம். பட் இதுக்கு கிட்னிக்கு நம்ம டயாலிசிஸ் அதனுடைய ஈக்குவலண்ட் லிவருக்கு இல்லை இது வரைக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்ல முடியுமா சார்? ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது தான் கடைசியில் இந்த மாதிரி லிவர் சுருங்கி இது சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா அது அட்வான்ஸ் ஆக ஆக அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் கேன்சர் தான். ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா லிவர் சிரோசிஸ் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம சிம்டம் வந்தது அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 8 வருஷம் லைஃப் இருக்கும். ஓகே, லிவர் சிரோசிஸ் வந்துச்சு, லிவர் சிரோசிஸ் நம்ம இப்போ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் தான் லைஃப் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் முத்த நம்ம அது கொஞ்சம் அதிகமாக ஆக அந்த டைமில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அப்போது அதை கன்சல்ட் பண்ணுறது. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை ஒருத்தவங்க பிரெயின் டெட் ஆனி அவங்க கிட்ட இருந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குமா? ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டே 2 விதமாக இருக்குது. ஒன்று பிரெயின் டெட் ஆனவங்க டோனர் ஆர்கன்ஸ் இருந்தால் அதை எடுத்து வைக்கலாம். அப்படி ரொம்ப அவசரமாக இருந்தது இல்லாட்டி ஆர்கன் வெயிட் ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஃபேமிலியில் யாராவது கொடுக்கலாம். அவங்களுடைய லிவரில் நம்ம ஒரு பாதி எடுத்துட்டா கூட மற்ற லிவர் வளரும் சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சேஃப் தான். அதனால் எடுத்து அது கொடுக்கலாம். ஒரே ஒரு இது என்னென்னா அதே சேம் பிளட் குரூப்பில் இருக்கணும். ஸோ இப்போ இன் கேஸ் வந்து ஃபேமிலியில் வந்து அப்படி இல்லை, பட் வேற ஒருத்தவங்க வந்து சேம் பிளட் குரூப்பில் இருக்காங்க, அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா சார்? ஃபேமிலியில் இல்லை லைவ் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது சட்டம் ஒத்துக்காது. ஓகே, அதனால அதுக்கு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒத்துக்கலாம். அதுக்கு இந்த டைமில் நம்ம இப்போ அதுக்கு தனியான ஒரு கோர்ட் ஆர்டர் அது மாதிரிலாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி மூலியமாக தான் அதெல்லாம் பண்ணணும். ஓகே சார், இப்போ லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு சார், இதனால வந்து நம்ம உடம்புல ஏதாச்சும் உறுப்புகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு வந்ததுனாலே வேற ஆர்கன்ஸ்லாம் ஒன்றா அது பாதிக்கப்படுறது. முதல்ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் அஃபெக்டட் ஆர்கன் என்னன்னா கிட்னி. லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிட்னியும் சரியாக வேலை செய்யாது, ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லங்ஸ்லேயே பாதிப்பு இருக்கலாம், நுரையீரல் அதனால பாதிப்பு இருக்கலாம், நுரையீரலில் நீர் சேரலாம், ஹார்ட்டுடைய பாதிப்பு இருக்கலாம், ஹார்ட்டுடைய பம்பிங் ஆக்ஷன் குறையலாம், ரத்தம் உறையாமல் இது இருக்கும். அதே மாதிரி லிவரில் கோமா ஸ்டேஜும் வரும், ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லிவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இது இன்டெஸ்டைன்லேருந்து வர ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதில் வந்து அந்த சுத்தம் பண்ணலை அப்படின்னா அம்மோனியா நிறைய போய் பிரெயினில் போய் அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி அந்த கோமா ஸ்டேஜும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வரத்துக்கு என்ன காரணமாக இருக்குது, வரமாதிரி என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.